ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, அப்பா, அம்மா காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடலையா? காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடுறேம்மா, டைம் இல்ல, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிட்டு. நான் கிளம்புறேம்மா. ஏமா இன்னைக்கு வெள்ளி தங்க கடைக்கு வருது, அதை கரெக்டா பா செக் பண்ணி வாங்க சொல்லிருங்க. படிக்கதடா போற போயேண்டா. அம்மா, நைஜீரியால இருந்து முக்கியமான சரக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதையும் அப்பா கொஞ்சம் விசிட் பண்ண சொல்லிருங்க. அப்புறம் அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாங்கடா. நீ காலேஜுக்கு தானடா போற? எனக்கு அங்க போனாலும் இதே நினைப்பாதான் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருங்க. தங்க கடைக்கு வெள்ளி வந்து இறங்குது, வெள்ளி வாங்காம இருந்துடாதீங்க. படிப்புலயும் புளியாதான் இருக்கா, வேலையிலயும் புலிதான். பேசாம பிசினஸ் பாரு, படிக்காம. இல்லம்மா, எம்ஃபில் படிக்கணும் ஆசை, அதனால படிச்சிட்டு இருக்கேன். சரி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, உன் காலேஜ்ல ஏதோ கலவரமாமே, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அது ஏதோ 2 டீமுக்குள்ள சண்டை போட்டு எடுக்காங்க, அதை பத்தி நமக்கு என்ன. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா, முக்கியமா நான் சொல்லல கேட்டதுல அதெல்லாம் அப்பாக்கு கேட்டிருக்கோண்டா, நீ கிளம்பு. டேய் கிங்ஸ்டன் ராஜா, அண்ணே ஏர்போர்ட் வரைக்கும் போகணும், போலாமா? வா. அதானே, அண்ணன் தம்பி வந்துட்டானுங்க. சரி, இல்ல பெரியவனே, உனக்கு என்ன வேணுமா? இல்லம்மா, நான் ஏர்போர்ட் போகணும், அவன் சின்ன வந்துட்டு இருக்கானா. டேய் வா, பிக்கப் பண்ணி கூட்டு வந்துடலாம். சரிங்கண்ணே. ஆமா, இந்த புக்கு கேட்கட்டும். டேய், அவனை பிக்கப் பண்ணிட்டு நீ அப்படியே காலேஜுக்கு போயிரு. அப்படிங்களாண்ணே? சரிங்கண்ணே. சரி வா, அவன் சின்ன வேற வாரேன்னு சொல்லிட்டு வந்தான், அவனை வீட்டுக்கு கூட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம். சரிங்கண்ணே. என்ன, உன் கொடை வேணும் அவ்வளவுதானே? ஆமாமா, கொடை ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. அது மலைக்கு வெயிலுக்கு ஏன் அவசரத்துல பாதுகாப்பு கூட உதவுனா பாருங்களேன். அம்மாண்ணே, எதுக்கு நான் கொடையை தூக்கிட்டே இல்ல நீங்க? அதான் சொல்லுங்கடா, ரொம்ப சேஃப்டியான பொருள், எடுத்துட்டாங்கம்மா என் கொடைய. அது சேஃப்டியாவே இருக்கட்டுமே, அது என்ன தூங்கும் போது பக்கத்துல வச்சிருக்க? அது ரொம்ப சேஃப்டியான பொருள் இல்லம்மா, அத பக்கத்துல வச்சிருக்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அண்ணன் எதுக்கு இந்த கொடையே தூக்கிட்டாலேடா? இதாலதான் நீ அடி வாங்க போறேன்னு நினைக்க. புடி உன் கொடைய. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். ஏதோ லா காலேஜ்ல பைலட்டுக்குள்ள அடிக்கடின்னு கேள்விப்பட்டேன், ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. முடிச்சிட்டேங்கண்ணா? முடிச்சிட்டேன், நேத்தே முடிச்சிட்டேன். தம்பிடா, சிங்க குட்டிடா. நான் இருக்கத்துல விளையாட்டு விடுவேன் நானே. அதான் முடிச்சிட்டேன், அதான் 2 வரையும் முடிச்சிட்டேன். அசால்ட்ட சொல்றாடா சிங்க குட்டி. சின்ன சின்ன விஷயத்துல உங்ககிட்ட கொண்டது நல்லா இருக்காதுலானே, அதான் நானே முடிச்சிட்டேன். இங்க வாடா சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டி தான்டா நீ. உன்னை தம்பின்னு சொல்லுங்க பெருமையா இருக்குடா. ஏமா, இவனை 10, 18, 19 வயசு பையன் மாதிரியாமா இருக்கான். உன் கூட இருக்கான்ல, அப்படிதான் இருப்பான். எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே தானே. இருந்தாலும் நீ கொஞ்சம் தனி பிறவிதான்டா. நான் கூட போட்டா நீ ரோடே போடுறிய. இன்னைக்குதான் அந்த கேஸ் என்கிட்ட வந்தது. காலேஜ்ல பையன் ஒருத்தனை பண்ணிட்டு இருக்கான், மேல கொஞ்சம் முடிச்சு கொடுங்கன்னு. யார் தம்பி அங்க இருக்கான்னு தானே நினைச்சேன், முடிச்சுட்டியடா. என்ன, உங்ககிட்டதான் அது வரும்னு தெரியும், அதான் முடிச்சுட்டேன். இப்படிதான்டா இருக்கணும். சரி வா, அவன் சின்ன வேற வாரேன்னு சொல்லி அழுதுட்டு கிடந்தான், அவனையும் கூட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். சரிங்கண்ணா. நல்ல அண்ணே, நல்ல தம்பி, எப்படி இருக்கானுங்க? சரிடா, காலையில நிக்கட்டும், தம்பி போய் கூட்டு வந்துடலாம். நான் வேணா கார் கிட்ட நிக்கட்டுமாண்ணே? இல்லடா, தம்பி ஒன்னையும் தேடுவான், நீ வா. சரிங்கண்ணா. கவின், கவின். வாங்கய்யா, தம்பி உள்ளதா இருக்கான், வாங்க. இல்லம்மா, இருக்கட்டும். கவின் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? இந்த வந்துட்டான். ஓட, என் செல்லமே, என் செல்லம். ஓடியா போங்க, நான் பேச மாட்டேன். வாடா.
வாடா. என்னடா செல்லம், கொஞ்ச நாளுடா உசுருக்கு உத்தரவாதம் இல்லைல்ல, அதான் அண்ணன் கூட்டு வளர்த்துட்டு இருக்கேன். அதான் நீங்க இருக்கீங்கல்ல, நான் உங்க கூட இருக்கேன். அண்ணன் சொன்னா கேளு, புரியுதா? சரிங்க அண்ணா. நல்ல பையன், சோத்து செல்லம். என் செல்லமே, என் செல்லம், என் கடைக்குட்டி தங்கம். பாரு, இப்ப நீ 11 படிக்கியா, 12, அப்புறம் ஒரு 3 வருஷம் டிகிரி. அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் கூட இருந்துக்கலாம். ஓகே? அதுக்குள்ள நீயும் மீசெல்லாம் வச்சு பெரிய அம்லேசண்டியரா வந்துருவ. அதுக்கப்புறம் உன்னை பாதுகாத்துக்க தெரியும்ல. இப்பவே விட்டாலும் நான் 10 பேர் அடிப்பேன். ஏன்னா நீங்க தான் சேர்த்துக்க மாட்டேங்க. இப்போதைக்கு நீ யார் மேல கை வச்சன்னு எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் வைக்கலன்னு ஊமை மாதிரி நடிக்கணும், புரியுதா? பாரு, உன்னை மாதிரி ஒரு அமைதியான பையன் இந்த உலகத்திலே இல்லைன்னு மத்தவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். நீ 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்பான்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீ எங்க ரத்தம். ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல. நீ ஊமை மாதிரி தான் நடிக்கணும், அப்பாவி மாதிரி தான் நடிக்கணும், புரியுதா? சரிங்கண்ணா. சரி வா, அவன் சாம் வெளிநாட்டுல இருந்து படிச்சு முடிச்சுட்டு வரான். அவனை பிக்கப் பண்ணணும். வா. சாமன் வராங்களா? அவன் வரும்போதே உன்னை கூடுதலா வர சொல்லியிருக்கான். அதான் உன்னை கூப்பிட வந்தேன். வா. அப்போ நாளைக்கு ஸ்கூல் போண்டாமா? என்ன ஸ்கூல்ல இவ்வளவு அக்கறையா இருக்கு? என்ன இல்லண்ணே. ஒண்ணு இல்லண்ணே. இல்லடா, இவன் அக்கறை ஸ்கூலுக்குலாம் போகணும்னு ஃபீல் பண்ணிய. அதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. சரி, பரிச்சுக்கு இருக்கான். சரி வா, அண்ணன் தூக்கிட்டு போட்டா. அண்ணா அதுக்கு என்ன? என்ன நீதான் ஏற்கனவே எல்லா படிப்பும் முடிச்சிட்டியா, இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? அவனுக்கு வக்கீல் படிக்கணுமா. வக்கீல் படிச்சாதானே நாளைக்கு ஏதாவது கேஸ் தான் வாதாட முடியும். அதான் படிச்சுட்டு இருக்கான். ஓ சரி சரி. காலேஜ்ல கலவரத்தை முடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வா கிளம்பு, வா காருக்குள்ள பேசிக்கலாம். அன்னை தூக்கட்டுமாடா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை தூக்கி. தூக்கிக்கிட்டுமா? அண்ணா வேண்டாண்ணே, அவன் அப்படித்தான் சொல்லுவான், தூக்குங்கண்ணே. அண்ணா வேண்டாண்ணே. அண்ணா எங்க கிளாஸ்ல எல்லாரும் நான் வளர்த்தியா இருக்கேன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்கண்ணே. எவங்கள கிண்டல் பண்ணா? வளர்த்தின்னு எனக்கு கிண்டல் பண்றாங்கண்ணே. அவங்க பாட்ட சொல்லிட்டு போறாங்கடா. நம்ம அப்பா எவ்வளவு உயரமா இருப்பாங்க தெரியுமா? நீ பாத்திருக்கேண்ணே? ஆமா, எவ்வளவு உயரமா இருப்பாங்க தெரியுமா அப்பா? அதான் நானும் வளர்த்தியா இருக்கேண்ணே. ஆமாடா, வாட என் செல்லமே, என் செல்லம், என் செல்லம். என்ன வேணாலும் அண்ணன் கிட்ட கண்டா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க. இந்த உலகத்தையே கட்டாலும் உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். சரிங்க அண்ணன், என்கிட்ட மட்டும் சொல்லு, ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்டா போறியா? என்னத்துக்கு? என்னடா கிங்ஸையும் சந்தேகப்பட்ட சரியா இருக்குமே. என்ன அப்படிலாம் இல்லண்ணே. ரைட்டு, அப்படிலாம் இல்லன்னா என்னமோ இருக்குது. ஏய் 11th தான் படிக்க சொட்டு எண்ணிடுவேன். இல்லண்ணே, ஈஸியே முளைக்கல. அண்ணே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேனே. என்ன? உங்களுக்கு மட்டும் எப்படி சீக்கிரம் மீச முளைச்சிட்டு? உங்களுக்கு மட்டும் இவ்வளவு சின்ன வயசுலயே மீச வந்துட்டு? வரும் வரும், வா. சரி, யாரும் பார்க்க டக்குனு கார் யாரு? எதுக்குண்ணே நான் உங்க தம்பின்னு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதுக்கெல்லாம் கால் இருக்குது, கால போய் யாரு? டேய் தெரியல, யாரும் பார்க்கல. இல்லண்ணே, சீக்கிரம் உள்ள போடா. எதுக்குண்ணே நான் உங்க தம்பின்னு தெரியக்கூடாது? தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாதான், நீ முதல்ல உள்ள போ. சரிங்கண்ணே. சரி, டக்குனு உள்ள போடா. ஐயோ, இந்த வாளுகள்ல வருதே. ஐயோ, இவ்வளவு கண்ணில் பட்டா. என்ன ஐயங்க வந்து ஒட்டுதார என்னத்துக்கு? எதுக்குல? எங்க கிளாஸ் வாளுக 3 வருதுனே. அதுக்கு போனதுக்கு அப்புறம் நான் கார்ல ஏறுதேன். வாளுகளா? வாளுகளே, குரங்குகளே, என்ன ரொம்ப ஒட்டுவாளுகண்ணே. என்ன அதுக்கு போனதுக்கு அப்புறமே நான் உள்ள போறேனே. ஒன்னு இடத்துல பண்ணாளுங்க. ஆமாண்ணே, இந்த கிளாஸ்ல என்ன நக்கல சிரிக்குது, அவ்வளவுதான். என்ன அவளை போனதுக்கு அப்புறம் நான் போறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு பயந்தர ஒளிஞ்சிருக்க. அவளை கிட்ட வாய் கொடுத்து பாருனே, தெரியும். ஸ்கூலுக்கு ஒழுங்கா வாராளன்னு பாரு. என்ன இவ இருக்கால, ஒட்டுன்னு ஓட்டுவானே. இவ பேரு ஜெபா. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குடா. அவ சின்ன பொண்ணு இல்ல, அவ வளர்த்தியே அவ்வளவுதான். இப்போ தினட்டே வரவா பாருனே. இன்னைக்கு உன்ன டீச்சர் ஓட விட்டு அடிக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இரு. எதுக்கு? ஏன் உங்க வீட்டுல இதோட சின்ன ட்ரெஸ் இல்ல? எங்க மம்மி இது போதும்னு சொல்லிட்டாங்க. உங்க மம்மிக்கு தான் அறிவில்லைன்னா உனக்குமா இல்ல? அது எப்படி இருக்கும்? உங்க அம்மைக்கு இருந்ததுன்னு உனக்கு இருக்கும். என்ன இவளுக்கு அலப்பற இங்க இவ்வளவு கம்மி தானே? கிளாஸ்ல வந்து பாரு. ஏய் தமிழ், சீக்கிரம் வா. அவ என்னத்தையோ பறிச்சிட்டு இருக்கா. அவ வரதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏய் வா சீக்கிரம். என்ன அவ பெரிய பிரில்லியன்ட்னே. ஆனா வாய் 7 ஊருக்கு பேசுவானே. அவகிட்ட மட்டும் வாயை கொடுத்தா நம்ம தப்பிக்கவே முடியாதுனே. அவ கட்டை இல்லாம குட்டை இல்லாம வருவா. இப்ப பாருங்கண்ணே. ஏடி அத நான் பறிச்சிட்டேன்டி. வந்துட்டாளா இவளே தானே. சின்ன பிள்ளைடா. இவ்வளவு சின்ன பிள்ளையிலே இல்ல, போனதுக்கு அப்புறம் போவோம்னே. உங்களுக்கு கிடைக்காது, இது எனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் தான் இத கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா பேசுதுடா. பேச்சு கியூட்டா இருக்கு. முகத்தை காட்ட சொல்லு பாப்போம். ஐயோ வேண்டானே, அவ்வளவுதான், தப்பிக்க முடியாது நீங்க.
இந்த பிள்ளைங்க போய் நம்ம பண்ண போவேன் நேரம் அது போகும் வா. என்ன நீலாம் அந்த கிளாஸ்ல எந்த பிள்ளையும் சுட்டு எண்ணிடுவேன். அவங்கள எந்த பிள்ளைய எடுத்து பார்க்க மாட்டான்டா. ஐயோ அப்படியா? ஏட்டி ஏட்டி இந்த பூவை பறிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாட்டி? சப்பா இனி ஒரு வாரத்துக்கு இதுதான் நம்ம கிளாஸ்ல நடக்கும். அது இப்ப யார் நீ பறிச்சிட்டு வந்த? கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கானாங்கோ. உனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாவ? அந்த வேலையில கடந்துச்சு அத பறிச்சிட்டு வந்துட்டாளாம். எதுக்கு இவ்ளோ பில்டப்? உங்களுக்குலாம் போறாமட்டி நான் பறிச்சிட்டு வந்துட்டேன்ல. ஏட்டி நம்ம மிஸ் வந்துருவாங்க, சீக்கிரம் வாங்கட்டி போவோம். சீக்கிரம் வாங்க போலாம். நான் இன்னைக்கு இந்த ஃப்ளவரை நம்ம மிஸ்ஸுக்கு கொடுக்க போறேன். ஏன் மிஸ் ஐஸ் வைக்க போறியாங்க? ஆமாட்டி. பார்த்தலன்னு உனக்கு சிரிப்பு வருதுல, இப்பதான் பேசுவான். அவ முகத்தெல்லாம் பார்க்கல, அவ பேச்சு நல்லா இருக்கு அவ்வளவுதான். மூஞ்சி பொம்மை மூஞ்சி மாதிரியே இருக்கும்னே. என்ன பாக்கியானே? தேவையில்ல வா போலாம். நான் அந்த வீட்டுல இதை எப்படி பறிச்சிட்டு வந்தேன் பாத்தியா? பறிச்சிட்டு வந்தேன்னு சொல்லாத, திருடிட்டு வந்தேன்னு சொல்லு. என்னடி நீ புதுக்கடி இப்படி சொல்லிட்ட? காம்பவுண்ட் சவருக்கு வெளியில எங்களை காவல் வச்சுட்டு நீ தான் உள்ள போய் பறிச்சிட்டு வந்த. இதை மிஸ்கிட்ட கொண்டு கொடுத்து மிஸ் மிஸ் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்குலாம் பொறாமட்டி. ஏற்கனவே இந்த இசை கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கா. இப்ப இதைய கொண்டு மிஸ்ஸுக்கு கொடுத்தா மிஸ் அவகிட்டே இருப்பாங்கன்னு உங்களுக்குலாம் பொறாம. வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும் டீச்சர்ட்ட எல்லாம் எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு. யாராவது போலாம் வா. அவங்க போனதுக்கு அப்புறம் போனானே. அங்க நிக்கிறது கவின் பையன் தானே? கவின் மாதிரி தான் இருக்குது. நீ கொஞ்சம் இந்த சைடு வா. கிங்ஸி நீ தம்பியை கொடுத்து காருக்குள்ள போ. சரிங்கண்ணே. இங்க பா பாப்பா. என்ன சொல்லுங்க? உன் பேர்ல பேரு? இசை. இசை. எந்த ஊரு? இங்கதான் பக்கத்துலதான். ஸ்கூல் வேன்ல தான் ஸ்கூலுக்கு போவோம். இன்னைக்கு இந்த பூவை பறிச்சு எங்க மிஸ்கிட்ட கொடுக்கிறதுக்காகவே வேனுக்கிட்டே எங்க ஸ்கூல் வேனை விட்டுட்டோம். அதான் நாங்க குறுக்க நடந்துகிட்டு இருக்கோம். கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்ல மாட்டி. பக்கத்து வீடா? உங்க அம்மா பேரு? சொல்றதுக்கு ஒன்னும் பெரியசுலாம் இல்ல, தங்கம். அவகிட்டா எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா பேரு தங்கம். என்ன நம்ம அத்தை முகச்சாடியில இந்த பொண்ணு இருக்குது, அச்சப்புறம் இல்லாம இருக்குது. இந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 15 வயசு இருக்குமா? அத்தை இறந்து 15 வருஷம் தானே ஆகுது. என்ன ஒரே மாதிரி இருக்கு இந்த பொண்ணு. சரி நாங்க ஸ்கூலுக்கு போறோம், நேராயிட்டு. சரிம்மா போ. இந்த பொண்ணு யாரு என்ன கண்டுபிடிச்சே ஆகணும். அது எப்படி அத்தை முகச்சாடியில இருக்க முடியும்? அது என்ன இப்படியா? இல்ல இல்ல இது எங்க அத்தை முகச்சாடியில இருக்குது, வாய்ப்பு இல்ல. சரி போமாட்டே. நேராயிட்டு வா, சீக்கிரம் போலாம். இந்த பூவை நான் எப்படியாவது மிஸ்ஸுக்கு கொடுத்து மிஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். கிங்ஸின் என் கொடையை பாத்தியா? கையில சொன்னீங்கல்ல? இல்லடா இங்கதான் இருந்தது. கீழே எடுக்கணும் பாரு. என்ன நான் பாக்குறேன். வாங்கி தந்தாளே அவள் பேரை கேட்டு வந்தாள் என் உயிரில் பாடி தருவே அவள் உயிரை கேட்டு வந்தாள் என் உயிரில் நீங்கி தருவே வீசுகின்ற காற்றே வெண்ணிலாவின் காதில் போய் சொல்லு. எனக்கு பூ வேண்டாம். உங்களுக்கு கொடுத்தனா? எனக்கு தான் நீட்டிட்டு இருக்கா. எங்க மிஸ்ஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்க. கொண்டுட்டு போ. இவங்களுக்கு கொடுத்தாங்களா? இவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்தேன். போ போ. எங்க இருந்து பறிச்சிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். போ. எப்படி தெரியும்? நிஜமாவே தான் எங்க தோட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன். போ. நல்ல மூல போயிரு. கோத்த கிளப்பிடாத. போ. கிங்ஸ்லின் ராஜா கூட இங்கதான் இருக்குது. வந்துட்டீங்களா? போ, வண்டி எடுக்கணும். அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. இது நான் கஷ்டப்பட்டு பறிச்சிட்டு வந்தேன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. கஷ்டப்பட்டு தான் பறிச்சு. போ. மிஸ் இதே மாதிரி நம்பாம போயிருவாங்களோ? தள்ளு. தள்ளாம என்ன ரோட்ல நிக்க போறோம்? தள்ளி தானே நிக்க. உங்க கார் எடுத்துட்டு போவாங்க. ஐயோ மிஸ் நம்ப மாட்டாங்க போலக்க. குரங்கு பையன் எப்படி சொல்லிட்டு போறான் பாரு. குரங்கு பையன் குரங்கு பையன். போச்சுது. நான் கஷ்டப்பட்ட பிளான் எல்லாம் போயிரும் போலக்க. என்ன ஸ்கூலுக்கு வர உத்தேசமா இல்லையாங்க? இது ஒரு குரங்கு பையன் கண்டுபிடிச்சிட்டுடி.
நிறைய வாய்ப்பு இருக்கு. போச்சுதா போச்சுதா. இத வச்சுதான் நான் டிராயிங் போட்டு சேரலாம்னு பார்த்தேன். உனக்கு தான் சுட்டு போட்டாலும் டிராயிங் வராத. ஐயோ, அதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு இந்த பூவை பறிச்சேன். அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு. ஓ, அது வராது. அதனால டீச்சரை கைக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளோர் படிச்சிருக்க. ஆனா இது ஒரு குரங்கு கண்டுபிடிச்சிட்டேன். போச்சுதா. இந்த குரங்கு அநேகமா ஏதோ காலேஜ்ல படிக்கும். கண்டுபிடிச்சிட்டான். நம்ம மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம தான் ஸ்கூல் தாதா வச்சே. இவன் எந்த காலேஜ்ல படிக்கணும் அங்க இருந்து தூக்கிருங்கட்டி. இந்த பில்டப் கொண்டு குறைச்சல் இல்லை. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டேன். இவன் எந்த காலேஜ்ல படிச்சாலும் இன்னும் 1 மணி நேரத்துல தூக்கணும். என் காலையில கொண்டு போடணும். அவன் இதை எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இத பார்த்தாலே தெரிஞ்சுட்டு திருட்டு பூதானே. இதுல ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்ல. அவனை பார்த்தா ஏதோ லா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது. ஒயிட் பிளாக் தானே போட்டிருந்தா. ஓ, வக்கீல். அத்தா கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, எப்படியோ இந்த ஏரியால இருக்கிற காலேஜ்ல தான் அவன் படிக்கணும். திருநெல்வேலியில இந்த 2 தான் இருக்குது. ஒன்னு போலியங்கொட்டல, இன்னும் சேரன் முகத்தேவில. தூக்கடி அவனை. இந்த பில்டப் கொண்டு குறைச்சல் இல்ல. ஒழுங்கா மாட்டி. அவன் எந்த காலேஜ்ல படிச்சாலும் அவனை தூக்கணும். தூக்கி நான் தான் நம்ம ஸ்கூல் தாதான்னு அவனுக்கு தெரியணும். என்ன பார்த்து எகத்தால மச்சரிச்சுட்டு போயிட்டான். முடியலட்டி. ஆனா ஒண்ணு, காலேஜ் மட்டும் நான் உன் கூட சேரவே மாட்டேன். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படின்னா அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைக்க மாட்டான். அதான் 2 வயசுல என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டியே. அழகா எங்க அம்மா என்ன தமிழ் மீடியத்துல தான் சேர்த்திருந்தாங்க. ரேச்சல் இங்கிலீஷ் மீடியம் போறான்னுட்டு 6ஆம் கிளாஸ் நீ என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்ட. எங்க அம்மா எனக்கு கடனுடனே வாங்கி இங்கிலீஷ் மீடியம் கொண்டு சேர்த்திருக்காங்க. சரி, 10th இவ தொல்லை முடிஞ்சது. 11th 12th நமக்கு பிடிச்ச குறிப்பு எடுத்துட்டு பிடிச்ச மாதிரி புது ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா சர கட்டிச்சு பறக்கலாம் நினைச்சேன். என் ரெக்கைய உடைச்சி உன் கூட கொண்டு சேர்த்து போட்டுட்டல நீ. ஆனா சத்தியமா சொல்றேன், காலேஜ்ல நான் உன் கூட படிக்க மாட்டேன். பாரு பாப்போம் பாப்போம் பாப்போமாவா. அதான் சொல்லிட்டோம்ல, நான் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நீ என் கூட வந்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்புறம் ஃப்ரெண்ட் எதுக்கிட்டு நான் 2 வயசுல பிடிச்ச உன்னை விட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாடி. நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, அடிமை ஃப்ரெண்டு. கொன்னுடுவேன். நீ சொல்றதுலாம் ஜால்ரா போடுவேன் பத்தியா. எனக்கு தேவைதான். கால வந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுறடி. நீ என்ன படுத்தின பாட்டுக்கெல்லாம் நிச்சயமா சத்தியமாக பிராமிஸாக உன்னை ஒருத்த ஆட்டி படைக்கமாவே உன்னை ஆட்டி படைப்பாண்டி. சத்தியமா ஒரு ரவுடி பாக்கெட் தான் நீல மாட்டுவ. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காளோ. முழிக்கத பாரு குறமொழி. ஆனா சொல்ல மாட்டே. உன் பேச்சல ஒரு துளி கூட அவன் கேட்க மாட்டான். உன் சொல்லுக்கு ஒண்ணுமே கீழ்ப்படிய மாட்டான். பாரு, அவன் உன்னை சுத்தி வருவான். பிறகு நீ தாண்டி அவனை சுத்தி போவ. இது சத்தியமா நடக்கும் மட்டி. இந்த குள்ளச்சி வாக்கு கொடுக்க அது சத்தியமா நடக்கும் மட்டி. நடக்கும். நான் அவனையே அட்டி படைப்பேன் டி. அது நடக்காதடி. உன்னை வெல்லதுக்கு இந்த வையகத்துல ஒருத்தன் பிறந்திருக்காண்டி. பாக்கலாண்டி. பாக்கதானடி போற. சவால் சாகர வரைக்கும் உன் கூட தான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப போட்டிக்கு தயாரே. பார்த்துட்டு தாண்டி மண்ணுக்குள்ள போவேன். அவன் உன்னை படுத்துற பாட்டை என் கண் குளிர பார்த்துட்டு தாண்டி போவேன். கவின் பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பானா? இல்ல சோதிக்கிறியான்னு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க. சோதிக்கிறியான்னு கேட்க. இன்னும் கொஞ்சம் அரைக்குறை ட்ரெஸ் போட்டுட்டு வா. நல்ல ஒண்ணு ஏற எடுத்து பாப்பா. நேத்து வரைக்கும் நல்லா பாத்துட்டு இருந்தாண்டி. நீ என்னைக்கு இந்த மாடல் ட்ரெஸ்ஸுக்கு மாறியா? அன்னையில இருந்து தலைதறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அது நான் இருந்துட்டு போட்டேன். சரியா? இந்த பூனையும் பால் குடிக்குமானே இப்பதான் எனக்கு தெரியுது. நீ பார்க்க தாண்டி வெகுளி மாதிரி இருக்க. ஆனா காரியமா தான் இருக்க. தாவிதுக்கு தெரிஞ்சதோ அவ்வளவுதான் மூளை பாத்துக்க. அது எங்க டாடிக்கு தெரியாது. சத்தியமா உன்ன அந்த கவின் பையன் பாத்துட்டு இருக்கான். என்ன பார்வை பக்கா. அப்படி பார்வையிலே விழுங்கிரும் போலக்கு. நீ இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் மட்டும் என்ன பாத்துட்டு இருக்கான். அவன் நடிக்க மாட்டி. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பார்க்க மாட்டி. ஆனா நான் பார்க்க நேரம் திரும்பிடுவான். இனி எத்தனை நாள் யூனிஃபார்ம் வாங்கலன்னு இந்த ட்ரெஸ் போடதான் நீ வித்தியாசத்துல இருக்க. யூனிஃபார்ம்லாம் இருக்குது. எனக்கு யூனிஃபார்ம் போட பிடிக்கல. இதுதான் பிடிச்சிருக்கு. ஓ, ஒழுங்கு மரியாதை யூனிஃபார்ம் போட்டுட்டான். கன்றாவியா இருக்குது. உங்களுக்கு இதுக்கு மேல ஆளு கொண்டு வாங்கி கொடுத்துட்டலாடி. அந்த கொடுமையாண்டி கேட்க எங்க அம்மா கறி துணி நினைச்சி அத கத்துணில போட்டுட்டாவ. எங்க அம்மா சாணியில எதுக்கு எடுத்துட்டாவட்டி. அது எவ்வளவு தெரியுமாட்டி? 2000 ரூபாய் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன். இனிமேல் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். பாத்துட்டே இருங்க. வந்து தொலைங்கடி. ரொம்ப தான் சலிச்சுக்கிறதா. அடி இன்னைக்கு நான்
கவின் பையன்கிட்ட உட்காரலான்னு முடிவு பண்ணிருக்க மாட்டே. நாங்க இந்த வருஷம் பாஸ் பண்ண மாதிரி தான். அது சரி, இவன் என் மும்முனா முஞ்சி மாதிரி வரா. நல்ல நேரம் நீ என்கிட்ட கேட்டுட்டி. இப்பதான் என் மனசுல பாரமே குறைஞ்சிருக்கு. அவகிட்ட சொல்லாத. நீ சொல்லிட்டு ஜபா. அது ஒண்ணு இல்ல, யாரோ ஒருத்தே இவ பூவை பார்த்து திருட்டு பூன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னு யோசித்து பாரு. அத்தி இசைக்கு கோவம் தலைக்கேறி இருக்குமே. யாரு சாவா? அதான் இஞ்சி இந்த குரங்கு மாதிரி நிக்கா. அதான் அவன் லா காலேஜ் தான் படிப்பானா. அவனை போய் தூக்கிட்டு வரணுமா நம்ம. இவ காமெடிக்கு ஒரு அளவே இல்ல. நான் தூக்க மாட்டேன். ஸ்கூல் தாதாவே நாதான். என்னால தூக்க முடியாதா? இவ இப்படி சொல்லி சொல்லி நான் நிஜமாவே நம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ நம்புதியோ? ஆமா. நான் ஏதோ பெரிய தாதா மாதிரியே வீட்ல நடந்துக்கிடுது. ஆனா நம்மள ஒரு டம்மி பீஸ்னு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இல்ல இந்த இசையால வர்றது. இங்க பார், நாம ஒண்ணு தாதாலாம் இல்ல. புரியுதா? நான் தான் ஸ்கூல் தாதா. உனக்கு ஏன் அது தெரிய மாட்டேங்குது? ஏய், அவன் இங்க வேற வந்து படிச்சிட்டு இருப்பான். அவன் தூக்குங்கடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு போவான். கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பார், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பார், என்னை பார்த்து சிரிப்பார், நான் பார்த்தால் மறைப்பார். அண்ணா வாடா. அண்ணே ஆளு அடையாளமே தெரியல. சாமன் தானே? ஆமாடா, அடையாளமே தெரியாம தான் வந்திருக்கான். வாடா, போய் தான் 10 வருஷம் ஆயிட்டுல. வா அண்ணா, வாடா. தம்பிகளை பாரு, ஒருத்தருமே அடையாளம் தெரியல. அண்ணா அண்ணா, என்னடா கிங்ஸின் ராஜா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. டேய் கவினுக்கு வா. அவனுக்கு ஒண்ணு அடையாளம் தெரியல. அதான் அண்ணன்டா, போ. எப்படா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்க போன்ல பேசும்போது வேற மாதிரி இருக்கீங்க, நேர்ல வேற மாதிரி இருக்கீங்க. ஏன்டா ஒரே மாதிரி தானே இருக்க? காலேஜ் முடிச்சனால சின்ன பையன் நினைச்சிட்டேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. அப்படியா? எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. சரிடா வா, இவனுக்கு வேற காலேஜுக்கு போகணும். என்ன விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். வா. சரிங்கண்ணே. சரிடா, அடுத்து என்ன பண்ணலாம்னு வித்தியாசத்துல இருக்க? ஒத்த வேலையா? அப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கணும்னே, சித்தப்பாவை கொன்னவனை கண்டுபிடிக்கணும்னே, அதுக்கப்புறம் தான் மத்த வேலைலாம். இங்க பார், அதை நான் பாத்துக்கிறேன். நீ படிச்சிருக்க, படிச்ச உத்தியத்தை ஏதாவது வேலை பாரு. அதெல்லாம் முடியாது. 10 வருஷம் என்ன ஒழிச்சு வச்சு படிக்க வச்சிட்டீங்கல்ல, போதும். அப்பா சித்தப்பாத்தன்னு ஒருத்தர் விடாம அழிச்சிட்டாங்களே, எப்படி இருக்க சொல்ற நீ? தாய், அதெல்லாம் எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியும். அந்த கலையெல்லாம் நீ சொத்தம் கட்டாம இரு. முடியாதுண்ணே, இந்த விஷயத்துல மட்டும் நான் யாருக்கு கீழ்படி போறேன் இல்ல. எத்தனை வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு வேண்டானே, என்னை விட்டுருண்ணே. நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? அண்ணே, என்னால முடியாதுண்ணே. விடக்கூடாதுண்ணே, ஒருத்தனையும் விடக்கூடாது. உன் வயசு இல்லடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுல இருந்து பின்வாங்க போறது இல்ல. இதை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க அமைதியா இருந்தா போதும். நீங்க 3 பேரும் அமைதியா இருந்தா போதும், நான் முடிச்சிடுறேன். என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ முதல்ல லா காலேஜ்ல படிப்பு முடி. நான் லா படிக்கிறதே சட்டத்தண்ணி எப்படி வெளியில வர்றாங்கிற கோல் கூப்பத்திக்கடா. சட்டமும் நம்ம கையில தான் இருக்கணும், ஸ்டேஷனும் நம்ம கையில தான் இருக்கணும். கோவின்னு போலீஸுக்கு தான் படிக்கணும், அதுவும் சாதா இல்ல, பெரிய போஸ்டிங்ல இருக்கணும். நான் வக்கீலுக்கு படிப்பேன், அதுல நீ எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்பதுக்கு. என்ன உனக்கு இவ்வளவு வேலை? ரத்த சூடேறி போயிருக்கேன்னா குடும்பத்தை அழிச்சவன அவ்வளவு சொல்ல விட மாட்டேன். இந்த 2 வருஷத்துல இந்த ஊரையை என் கண்ட்ரோல நான் வைக்கல, நான் சம்பளிங்கவே இல்ல. இந்த 2 வருஷத்தை இந்த ஊரையை என் கண்ட்ரோல வைக்கிறேன். என் பேரை கட்டாலும் அவன் நடுங்கிற மாதிரி பண்றேன். லா காலத்துல பிரச்சனை பண்ணவனும் நான் தான், அதை தீர்த்து வச்சவனும் நான் தான், அந்த பிரச்சனைக்கு காரணமும் நான் தான், அதை தீர்த்து வச்சவனும் நான் தான். அப்படின்னா பிரச்சனைக்கு காரணமே நான் தான். கிரமண பத்தி அங்கெல்லாம் கொண்டு காட்டுன. அண்ணா, நாம யாருன்னு தெரியணும்ண்ணே.
நம்மள பார்த்தாலே பயம் வரணும். அப்பதான் எதிரி எங்கெங்க இருக்கான்னு நமக்கு தெரியும். அவ்வளவு நேரம் ஒட்டுமொத்தமா பாடி எடுத்து வருவானுங்க பாரு. இனி இந்த கிங்ஸின் பேரை கட்டாலே அவன் நடிக்கிட்டு வருவான் பாரு. அண்ணே பாதி கலவரத்துக்கு வருமே நான் தானே, அதை தீர்த்து வைக்கிறோம் நான் தான். பழைய கையாடிடா நீ. உனக்கு பின்னாடி நான் இருப்பேன்டா, என்ன வேணாலும் பண்ணடா. கொஞ்ச நாள் பொத்துக்கண்ணே, நானும் பாரு விட்டக்கூடாதுண்ணே. இங்க நாம ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கணும். அந்த சாம்ராஜ்யத்துக்கு நாம தான் எல்லாமே இருக்கணும். கண்டிப்பா நீ ராஜாவா இருப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கணும்னே, நாம தான் ராஜா, நாம தான் மந்திரி. கிரிமினலா இருக்கணும்னே. அடே நீ இவ்வளவு கிரிமினலடா. உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்கடா. விட்டக்கூடாதுன்னு எங்க இருந்தாலும் நாம தான் கெத்தா இருக்கணும். சித்தப்பா அத்தை அப்பான்னு கொண்டுட்டு சுதந்திரமா வெளில சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, பெற்றுவேன். 9 வயசுல இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். சந்தர்ப்பம் பார்த்து சத்தியமா தூக்குவேன். எதிர்களுக்கு இந்த கிங்ஸன் ராஜா மூலமா தானே சாவே. அவனுக்கு சாவு பயத்தை போட்டவன் இந்த கிங்ஸன் ராஜா விட மாட்டான். ஆனா நாம தான் எல்லாம் பண்றோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மள மாதிரி நல்லவன் இந்த உலகத்திலே இல்ல. ஓகே ஓகேடா. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. அண்ணே நீ ஏதாவது கவர்மெண்ட் வேலை தேடிக்க. கண்டிப்பா நான் பிசினஸ் பாத்துக்கிட்டு இங்க பாத்துக்கிறேன். அண்ணே நீங்க உங்க பிசினஸ் பாருங்க. அது எப்படா 19 வயசுல உனக்கு இப்பெல்லாம் மூளை வேலை செய்து? அதான் சொன்ன 9 வயசுல இருந்து இறத்தால சூடு போயிருக்குது. நம்ம குடும்பத்தை அழிச்சவனு தூக்கத்துல கூட இறத்த சூடு குறையாது. சரிண்ணே நான் காலேஜ் கிளம்புறேன். சரிடா நானும் சைட்டுக்கு போகணும். அங்க இதே கட்டுமானத்தில் ஒன்றும் நடந்த மாதிரி இல்ல. ஒரு ஸ்கூல் கான்டெக்ட் வேற எடுத்திருக்கேன். இவன் படிக்க ஸ்கூல் கான்டெக்ட் தான் எடுத்திருக்கேன். ஸ்கூல் கான்டெக்டா? அது நம்ம படிச்ச ஸ்கூலு, எடுக்காம இருக்க முடியுமா? பிரின்சிபல் வந்து கேட்டுட்டு இருந்தாரு, சரின்னு எடுத்தேன். அது இவன் வேற படிக்கானா, முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கட்டிட்டு இருக்காங்களாம், அதை கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அது சைடு வேற போகணும். நான் இவனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படி போயிடுறேன். அண்ணே இவனை விட போறதா சரிதான். இவன் அண்ணன் தானே நீங்க தெரியாது இல்ல. இவன் பாட்டுக்கு முன்னாடி போயிடுவான், நான் பின்னாடி தான் போவேன். சரிங்கண்ணே சரிண்ணே 4 பேர் கிளம்பலாம். நீங்க ஆளுக்கு ஒரு போங்க. சரிடா நான் சைட்டுக்கு போறேன், நீ காலேஜுக்கு போ. கிளாஸ்க்கு போ. அண்ணே நைட்டு வீட்டுல பாக்கலாண்ணே. சரிடா எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நான் அதையும் முடிச்சிடுறேன். நீ வந்து வழிய பாரு. ஓகே நைட்டு வீட்டுல மீட் பண்ணிக்கலாம். சரிங்கண்ணே. கிங்ஸின் ராஜா என்ன நம்ம காலேஜ்ல 2 குரூப்புக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுல. ஆமா அது நம்ம இதுக்கு முன்பு நம்ம ஒதுங்கிக்குவோம். எங்க அது மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. என்ன சொல்றீங்க? அது இப்போ 2 டீமுக்கான பிரச்சனையா மாறி போச்சுது. கிளாஸையா அடிச்சு நோக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியா? எனக்கு பயமா இருக்கு. நம்ம போலாம் வாங்க. கிங்ஸன் ராஜா விடக்கூடாது, நம்ம தான் சட்டம் ஒழுங்கா காப்பாத்தணும். வா. அது சட்டம் பாத்துக்கணும், நமக்கு எதுக்கு அந்த வம்பு? போலாம். கிங்ஸன் ராஜா சொல்ல சரிதான். நம்ம வந்தமா படிப்பு முடிச்சமா போனமான்னு இருக்கணும். கரெக்ட் தான். கிங்ஸன் ராஜா சொல்ல சரிதான். சரி எனக்கு உள்ளுக்குள்ள படிக்கணும், நான் வரேன். கிளாஸ் நடக்கலையே. நான் கிளாஸ படிக்க போல, லைப்ரரிக்கு தான் போறேன். ஓ படிப்பாளியாச்சே. சரி நீ லைப்ரரிக்கு போ, நாங்க வரோம். இல்ல நீங்களும் வாரீங்க, முதல்ல உள்ள வாங்க. நாங்க எந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம்டா. எனக்கு பயமா இருக்குடா, நீங்க ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு இருக்கீங்களான்னு. வாங்கடா. ஐயோ இவ்வளவு நல்லவனடா நீ. ஆமா வாங்க. என்னடா கிளாஸே வெறிச்சோடி கிடக்குது? ஆமா நம்ம கிளாஸ் 2 பொம்பளை பிள்ளை தான், அதெல்லாம் ஆம்பளை பையன் தான். சரி நேத்து ஒரு புக்ல படிச்சுட்டு போனேன், அந்த இருக்க எடுத்துக்கிறேன். ஹாய் கிங்ஸின். நம்ம கிளாஸ் தான். ஓ உங்க புக்கை நேத்து வச்சுட்டு போயிட்டீங்க. சரிங்க அதுல வச்சிருங்க. இல்ல உங்களை பார்த்து கொடுக்கலான்னு தான். சரிங்க பாத்துட்டீங்கல்ல, வைங்க. என்ன எங்க போச்சதுதா? ஓ போங்கடா போங்கடா. கிங்ஸின் போங்கடா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க. பரவாயில்ல போங்கடா. தேங்க்யூ. எதுக்கு? இல்ல அவங்கள போக சொன்னீங்களே. நீங்க தானே போக சொன்னீங்க, அதான் ஹெல்ப் பண்ணேன். அது ஓகே. உங்ககிட்ட இல்ல கிங்ஸின், உங்ககிட்ட பேசணும். பேசு. இதா புக்கு. அதில் வை. ஓகே. சொல்லு. அது வந்து கிங்ஸின் ஒன்று சொல்ல நினைச்சேன். என்ன? என் பேரை சொல்றது இதான் கடைசியா இருக்கணும். சிரிச்சிட்டு இருக்கும் போதே போயிரு. அது வந்து கூட படிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். போ.
நான் என்ன சொல்ல வரேனே தெரியுது. போ. அப்போ என் மனசு உனக்கு புரியும்ல? இங்க பாரு, கோத்த கழிப்பிடாத. நான் சிரிச்சிட்டு இருக்கும்போதே போனா உனக்கு நல்லது. போ. எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் வராது. போ. அப்போ நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுதுல்ல? அது நீ ஃபர்ஸ்ட்ல சேரும் போதே எனக்கு தெரியும். நீ பாக்குற பார்வை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு காதல் வராது. அதான் ஏன் தெரியாது, காதல் வராது. எப்படினாலும் நீ ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதானே செய்வ? பண்ணலாம். அது ஏன் நானா இருக்கக்கூடாது? எனக்கு வரவா எப்படி இருக்குன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். படிக்க தானே வந்த, படிக்கிற வேலையை பாரு. நம்ம ஊர்ல பொண்ணுங்கெல்லாம் படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதே மாரி உங்க அம்மா பொண்ணு எல்லாம் படிக்க அனுப்பியிருக்காங்கன்னா அது உன் மேல உள்ள நம்பிக்கை. படிச்சு காரையறதுக்கு வழியை பாரு. போ. அப்போ நீ காதலை ஏத்துக்க மாட்டியா? எனக்கு காதல் வராது. நான் யாரையும் காதலிக்க மாட்டேன். போதுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிங்ஸ்லின். உன் பேச்சு, உன் தைரியம், உன் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பச்சையா கேட்கறதுக்கு முன்னாடி போயிட்டேன்னா நல்லது. போ. என் சீரம் தெரியாம பேசிட்டு இருக்காத. போ. போன பொடிக்க வந்துச்சான். போடா போ. என்னமோ வாழ்க்கையில எந்த பொண்ணுமே ஏற எடுத்து பார்க்காத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. என்ன காதல சொல்லிட்டே என்ன? நான் அதான் சொன்னேன், அவன் காதலை ஏத்துக்கிட மாட்டானே. அவன் பொம்பளை பிள்ளையே எடுத்து பார்க்க மாட்டான். ஏன் அப்படி? அவன் கேரக்டரே அப்படிதான். அவனால புரிஞ்சிக்கவே முடியாது. பாரு, நிச்சயமா என்ன விரும்புவான். வாய்ப்பே இல்ல. சொன்னா கேளு. உனக்கு வேணதான் சொல்லிட்டேன். இதானே ஃபர்ஸ்ட் இயர். பாரு, இன்னும் வருஷங்கள் கிடக்குல்ல, பார்க்கலாம். நான் சொல்லதான் சொல்லிட்டேன். அது வா விருப்பம் என்ன. அம்மா, அட, எங்க வீட்டு வேலைக்கார. என்ன மயில்சாமி? ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன் எதுக்கு? இப்பதானே நான் காலேஜுக்கு வந்தேன். ஐயா உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காரு. பூ வைக்க வராங்களாம். நீங்க உடனே கிளம்பி வரணுமா? காலையில அப்பாடி சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி? அது அப்படிதான். நீங்க வாங்கம்மா. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா அப்படிதான். அவனை பத்தி தெரியாம. ஆமா வாங்க. அவன் ஐயா மிரட்டிட்டு போயிட்டான். அவனுக்கு குடும்பமே வந்து மிரட்டி வச்சுட்டு போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்க முடியுமா? ஆமா சீக்கிரம் வாங்க. நான் சொன்னேன் வேண்டான்னு, கேட்டியா? சத்தியமா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச அனுப்பான். நிச்சயமா இவன் ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுத்துவான். அந்த பொண்ணு இவன் காதலை ஏத்துக்கவே ஏத்துக்காது. பாத்துக்கிட்டே இரு. தப்பு கணக்கு போடுத. சுத்துவான், ஆனா லாஸ்ட் அவளை இவன் சுத்த வச்சிருவான். இவன் என்ன பிறவி? யூகிக்கவே முடியாது. இவனை போய் அதான் நான் சொன்னேன் வேண்டான்னு. வாங்கம்மா. ஐயா உங்களை உடனே கூட்ட சொன்னாரு. என்ன கல்யாணம் ஏற்பாடுலாம் பலமா நடக்குதா என்ன? இன்னைக்கு பூ வச்சிருவாங்க ஐயா. வைக்கணும். வச்சிடணும். பொண்ணை பார்த்து கூட்டிட்டு போங்க. ஐயா மன்னிச்சுட்டேன். போங்க. வாங்கம்மா. ரொம்ப ஆடாத. சத்தியமா சொல்றேன், நீ ஒரு பொண்ணு முன்னாடி லோன்னு சுத்தல. அப்படியே நான் ஒருத்தி பின்னாடி சுத்தினாலும் அது என் பொண்டாட்டியா தாண்டி இருப்பா. எனக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும். பாரு, நான் சுத்துறவா என் பொண்டாட்டியா தான் இருப்போம். சீக்கிரம் போமா. உனக்கு பூக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்காரங்க வந்திருக்காங்க. என் துப்பு தான். நல்ல இடம். நான் வந்த அன்னைக்கு உனக்கு வார்னிங் கொடுத்தேன். இந்த மாதிரி வேலை பார்க்காத, மத்தவங்க கிட்ட என்னை பத்தி எதுவும் பேசாதுன்னு. நீ கேட்கல. பொறுமையா தானே போய்கிட்டு இருந்தேன். பாரு, திட்டாலோ திட்டால திட்டா. இப்ப மிஸ் வருவாங்களா? நான் இந்த ஃப்ளவரை கொடுப்பேனா மிஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. என்ன பாக்குற? அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போற. நீ கிளாஸ கவனி. நான் பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்துட்டேன். நான் ஒன்னும் இசைய பார்க்கலையே. நான் இப்ப இசைய பார்த்தேன்னு சொல்லலையே. அது ஒண்ணு நான் படிக்கணும். படி. டே கவினி, என்ன? நீதான் மேக்ஸ் நல்லா போடுவியா? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு. ஏடி குடிங்க நேட்டி பேசிக்கிட்டு இருக்க. அத்தே, அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவளை பார்த்தா மட்டும் என்னெல்லாமோ பண்ணுது. அண்ணன் மீச முடிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் வரக்கூடாதுன்னு இருக்கான். பாத்திரவே கூடாது. என்னடா கவினி? ஒன்னும் இல்ல. நீ இந்த சைடு வாயே. இதுல நீ தெளிவாதான் இருக்க. கேட்டியா? உண்மை சொல்லு, நீ அவனை விரும்புற? நான் ஒண்ணு அவனால விரும்பலையா? ஏற்கனவே நானும் ஒரு ஊமை கொட்டான், அதுல அவன் ஒரு ஊமை கொட்டான். ரெண்டு சேர்ந்தா என்ன லட்சணமா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அவன் வேண்டாம், உனக்கு செட் ஆக மாட்டான். நான் என்னமோ உனக்கு காதலிக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். படி. நம்ம குறுப்புக்கு காதலே ஆகாது. எவ்வளவு காதலிச்சிங்க அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. சொல்ற நீதான் முதல்ல லவ் பண்ணுவேன்னு நினைக்க.
நான் எனக்குலாம் ஒரு கொழுக வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாம உன்கிட்ட வாயை கொடுத்துட்டேன். இதை விட்டுட்டு. ஆனா உன் வாயும் சமாளிக்கிறதுக்கு ஒருத்தன் இந்த பூமியில பிறந்திருப்பான் தெரியுமா? என்னடா நீங்க பாக்க? கவலைப்படாத. உங்க வீட்டுல ஒண்ணு வாக்கப்பட மாட்டேன். அப்பா வேண்டாம் வேண்டாம். எப்பா என்ன வாயி. இந்த கவின் போய் ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டுதான். இட்டிவேச்சலே, நீ யார் வேணா லவ் பண்ணிக்க. இந்த கவினை மட்டும் லவ் பண்ண உன் காதலுக்கு முதல் எதிரி நான் தான் சொல்லிட்டேன். இன்னொன்னு, நம்ம குரூப்ல கடைசி வரைக்கும் யாருமே லவ் பண்ண கூடாது. எதுக்கு? ஏன்னா நான் லவ் பண்ண மாட்டேன். யாரு நீ? நான் தான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன்ல. சரி, கொள்கை இங்க உன் கொள்கை கொஞ்சம் சொல்லு பாப்போம். சொல்லட்டு மாட்டி. சொல்லு வேற வழி. அப்படி இவன் என்ன கொழுக வச்சிருக்கா கேட்டு பாப்போம். என்னையே உருகி காதலிக்கணும். நான் இல்லாம வாழவே முடியாத நிலைக்கே போகணும். எனக்காக சாகுற வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் நான் காதலை ஏத்துட்டு கல்யாணம் பண்ணுவேன். எப்படி? சப்பா, நல்ல கொள்கை. அப்பேற்பட்டவனை தான் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான், அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது. ஓகே. உங்க அம்மா ஒத்துக்கிடுவாவா? அதை நான் பாத்துக்கிடுவேன். அந்த பூ வாடிதா மட்டி. அதெல்லாம் வாடாது. நான் மேடம் கையில குடுக்குற வரைக்கும் வாடாது. அது எங்க தெருல தானே நீ பறிச்ச? இவன் என்ன சொல்றான்? ஆமா நான் அதை பார்த்தேனே. பாத்தியா? ஐயோ உளறிட்டனோ. இல்ல எங்க தெருவிலையும் இதே மாதிரி ஒரு பூச்செடி நிக்குது, அத சொல்ல வந்தேன். இல்ல என்னமோ பையன் உளர்னானே. டேய் கவின், என்ன? அவன் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டான். ஏதோ வச்சு சொல்லுத. நான் இந்த சைடு திரும்பினா மட்டும் பாப்போம். வேணாலும் பாரு. எப்படி சொல்ற? இப்ப பாரு, நாங்க திரும்புறேன், அவன் இங்க திரும்புவான் பாரு. அந்த புள்ளைய பார்க்காம இருக்கவே முடியலையே. எதுக்கு அவளை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. கிளாஸ்லயே கூப்பிட்டு அதுதான், ஆனாலும் எனக்கு பிடிக்குது. என்ன அவளை பார்க்கணும் போல தோணுது. ஆமாட்டி, நான் சொல்லல. இப்ப நான் அங்க திரும்பினா அவன் திரும்பிடுவான். பாக்கியல, திரும்ப பாப்போம். ஐயோ நான் பார்க்கறத பார்த்துப்பாளோ. இனி அவளை பார்க்க கூடாது. என்னமோ நம்மள அறியாம அவகிட்ட இருக்குதே. வேண்டாம். ஆமாட்டி, அவன் 10th இருந்தே இப்படிதான் மட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். அத நீ நோட் பண்ணிருக்க. பிறவே ஸ்கூல் விட்டுனா எங்க வீட்டு வழியா தாண்டி போறான். உங்க வீட்டு வழியாவா? அவன் ஊர் எங்க இருக்கு, நம்ம ஊர் எங்க இருக்கு? அவன் நம்ம ஊர் வழியா தான் மட்டி போவான். அதுவும் என் வீட்டு வாசலோடி தான் போவான். அப்போ ரைட்டு விடு. ஒரு ரேச்சலுக்கு கவின்னு எழுதியிருக்கோ என்னமோ. எனக்கு இவன் வேண்டாம். அவன் என்னமோ உன்னை உருகி காதலிச்ச மாதிரி வேண்டாம் நம்ம பிகு பண்ணுத பார். அவன் உனக்கு கிடைச்சுன்னா அதிர்ஷ்டம் நினைச்சுக்க. எனக்கு அவனை பிடிக்கல. ஏன்? அவன் ரொம்ப வளர்த்தியா இருக்கான். ஆமா, இவன் ரொம்ப குள்ளமா இருக்கா பாரு. நாங்களே உன் கூட நடக்க முடியாம நடந்து வரோம். அது உனக்கு வார்த்தை தெரியாட்டி கொஞ்சமாதி. உங்க ரெண்டுத்துக்கும் பொறுத்த சரியா தான் இருக்கும். எனக்கு வளர்த்தியா இருக்க வேண்டாம். அவன் இப்பவுமே இவ்வளவு வளர்த்தியா இருக்கான். 22, 25 வயசுல அவன் எவ்வளவு வளர்த்தியா இருப்பான். நமக்கு வளர்ச்சி இவ்வளவுதான். ஆனா அவனுக்கு அப்படி இல்லல்ல. வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ரொம்ப தான் சலிச்சுக்குதா. ஒழுங்க புக் எடுத்து பண்ணிட்டி. காதல் கேட்காங்க, காதல் 11ஆம் கிளாஸ்ல உனக்கு. உங்க ஐயா தாவீதுக்கு மட்டும் தெரிஞ்சுதோ முதல்லே உங்க ஐயா உன்னை வச்சு நிறைய பிளான போட்டிருக்காரு. அவளுக்கு தகுதிப்படி ஆக்கிறதா அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு அவினே சப்பா இவ ஒருத்தி என்ன மேடம் வரவங்க கேட்டுட்டு வாங்க. வரணும் என்ன வந்துருவாங்க. சத்தம் கட்டாம இரு. இல்லையா பூ வாடிடும்ல. பூ தானே நாளைக்கு நான் கொண்டு வரேன். உங்க தெருல கிடக்குன்னு சொன்னல. ஆமா திரும்ப மாட்டானே. கஷ்டப்பட்டு இந்த பூவை பறிச்சிட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்து மேடம் வரல. எடே தமிழே, என்னடி ஒன்னு ஆட்ட தட்டி நான் கொஞ்ச நேரம் எழுதிட்டு இருக்கேன். எடுத்துக்க. இந்த பயோலைக்கு மட்டும் மேக்ஸ் எப்படிதான் வருதோ தெரியல. 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடறா. எடி ஒன்னு ஆட்ட தட்டி எடுத்து வீட்டுல போய் எழுதி கொண்டு தாரே. எடுத்துட்டு போ. ராசாத்தி தரமாட்டேன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டாள. நீ கிழிச்சாலும் பரவாயில்ல, அது 2 செகண்ட் அந்த கணக்கை நான் போட்டுருவேன். கைத்தல கலப்பாதட்டி. ஒரு நாடு கண்ணினிலாவும் காயும் வேளையில வானத்தை விட்டு பூமியை சேர்ந்து அழகிய பொன்னாச்சு. கையில் எடுத்து முத்தம் கொடுக்க யாருமே இல்லையம்மா. கண்ணி மயில கண்ணு நனைஞ்சு போச்சு வெண்ணிலவு. கம்புரி ராத்திரி தெளிஞ்ச வானிலே கண்ணீரை தொடச்சிடும் விசிடும் காத்தே. ஒரு சிறு தும்பிய போல செண்பக பூவிலே துள்ளியே ஓடி வரும். இவளை பார்த்த மட்டும் எனக்குள்ள என்னமோ பண்ணுது. இவளை பார்க்க கூடாது. எனக்கு கிட்ட தள்ளி வர. இசை பேசணும். பேசு.
சொல்லிடு. போ. இடி ரேச்சலே. இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மின்னல் கொடி கண்ணின் மணி நெஞ்சமணி அன்பின் மொழி சாய்ந்து விடு தங்க விண்ணிலாவே அன்றொரு நாடு கண்ணி நிலவும் காயும் வேளையில வானத்தை விட்டு பூமியை சேர்ந்து அழகிய பொன்னாச்சு கையில் எடுத்து முத்தம் கொடுக்க யாருமே இல்லையம்மா தள்ளி இருந்து கண்ணு நனைஞ்சு பூச்சு விண்ணிலவு இனிமேல் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாத. ஏன்? நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு. நல்ல ட்ரெஸ் பண்ணு. சரி, நான் அவன்கிட்ட சொல்லுறது அவங்க கிட்ட சொல்லிடாத. சரி. நல்லா இருக்க. நான் சொன்னதா அவங்க கிட்ட சொல்லிடாத. சூப்பரா இருக்க. இதை அவங்க கிட்ட சொல்லிடாத. என்ன இன்னைக்கு உங்க வீட்டு வழியா தான் வருவேன், சரியா? எதுக்கு? அதான் எனக்கு பிடிக்கும். அதான் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியா? ஆமா. எதுக்கு சொன்ன? சொல்லக்கூடாதா? இல்ல சொல்லலாம். அதுல என்ன இருக்குது? அழகா இருக்க. ஆய், அழகா சிரிக்கிற. அப்படியா? ஆமா, நீ சிரிக்கும் போது என்னமோ பண்ணுதே. எடி ரேச்சலே, நீ கவின் கிட்ட பேசிட்டு இருக்க? இல்லையா? ஐயோ, இவன் என்ன இப்படி வலிறான்? என்ன? ஊமை கொட்டா நினைச்சேன். இல்ல, அழகா இருக்க. ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப அழகா இருக்க. இங்க தள்ளி வாய. எதுக்கு? அழகா இருக்கல்ல. படிப்பா. எனக்கு எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடணும். சரி, நீ படி. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இவனை புரிஞ்சுக்கவே முடியல. நீ கவின் கிட்ட பேசுன பாத்துக்கிட்டே இருந்தா அழகா இருக்கேன்னு சொன்ன மாட்டி. ஆத்தாடி கவினாட்டி, அந்த ஊமை என்ன இவ்ளோ பேசுவான்? அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீ பீலா விடுதா போட்டி. நாங்க நம்ப மாட்டோம். அந்த ஊமை கிட்ட இவ்ளோ பேசுறதுன்னா நான் நம்பவே மாட்டேன். சத்தியம் மாட்டி உங்ககிட்ட சொல்லக்கூடாது வேற சொன்னான் தெரியுமா? நான் ஐயப்பான்னு சொல்லிட்டேன். போட்டி, நான் நம்ப மாட்டேன். போட்டி, ஏன் சொல்ல மாட்டியா? நான் பியூட்டிஃபுல்லா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் தெரியுமா? கிட்டவான்னு கூட சொன்னானே. எதுக்கு தெரியல, கிட்டவான்னு சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. நான் நம்ப மாட்டேன். நீ நம்பட்டா போ. அது வருவான் பாரு. இப்ப எங்கேயோ போயிருக்கான், அத்தை பிடிங்கிட்டு போயிருக்கான். ஸ்கூல்ல செக் தருவாங்க, அதை முதல் வாங்கிடு. கரலா வாங்கு. ஓகே, நான் பாத்துக்கிறேன் ஜானே. அப்புறம் இதே மாடல்ல தான் வேணுமா? இதே மாதிரி 2 வேணுமா? இங்க பார், இன்ஜினியர்ஸ் வர சொல்லி ஃபுல்லா மெயின் பண்ண சொல்லி. ஓகே சரி, செக்குல கொஞ்சம் கரெக்டா இரு. கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஓகே. டேய், இடியுடன் கூடிய கனத்த மழை வருதுடா. டேய், கொடையங்கடா. மண்ணுக்குள்ள போயிட்டுது. சாரல் மலை வரும்னு பார்த்தேன். கனமழை தாண்டா வந்திருக்கு இன்னைக்கும். பாப்போம் இன்னைக்கு சாரல் மலை போயுதுன்னு. பொய்யோ பொய்யோ. செக்கு கட்டிங்கல்ல, இந்தாங்க. அப்புறம் மாடலுக்கு சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. மாடலை சுத்தி காட்டினா நல்லா இருக்கும். இதான் ஒவ்வொரு ரூமா இருக்கும், போய் பாருங்க. அது எப்படி? உங்க ஸ்கூல் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க உள்ள மெயின்டைன் தான் இருக்கீங்க. சுத்தி காட்டினீங்கன்னா வசதியா இருக்கும். பொறுக்கி பேசுறத பாரு. இவனுக்கு போய் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்களே, அது ஸ்கூல் கான்டாக்ட். கண்ணழகா பொண்ணழகா, உன்கிட்ட பிடிச்சதே உன் முடிதான். ஜானே, அந்த செக்கை வாங்கி நல்லா பேங்க்ல போட்டுட்டா? போட்டுறேன். கரெக்டா செக்க கொடு. அதெல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன். எங்க செக்க கொண்டா பாப்போம். ரொம்ப தான் கண்டுபிடிச்சா. ஆமா, உண்மையில நீ இன்ஜினியரா படிச்சிருக்க? இல்ல, கொத்தனாருக்கு படிச்சிருக்கேன். சொல்ல முடியாது. கொத்தனாருக்கு தான் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். கொத்தனாருக்கு படிச்சுட்டு கான்டாக்ட் கால பாரு. சரிங்கக்கா, செக்க கொடுங்க. இன்னொரு வாட்டி நக்கான்னு சொன்னா அதுக்கப்புறம் இருக்கு. செக்க கிழிச்சிட்டு உங்க கையில கொடுத்துட்டே நீங்க தான் செக்க கிழிச்சிங்கன்னு சொல்லிடுவேன். அப்படியா? கொடுங்கக்கா. இந்தா, ஒழுங்க செக்க வாங்கிட்டு போ. டேவிட், இந்த செக்க கிளி. டேவிட், இந்த செக்க கிளின்னு சொன்ன. யார மிரட்டி பாக்குற? கேளுடா. ஜான், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, என் தன்மானம் முக்கியம். கேளுடா. வேண்டாம், ஸ்கூல்ல திட்டுவாங்க. வேண்டாம். கேளின்னு சொன்ன. கிழிச்சிருவா. வேண்டாம் ப்ளீஸ். டேவிட், சாரி சாரி சாரி. செக்க கொடு டேவிட். எதுக்கு
எனக்கு தேவையில்லை. இதை விட மாட்டானே. இதுக்கெல்லாம் செத்து வட்டி மூலமா வாங்கிடுவான். மறட்டுறா? ஏதோ முடி நீளமா இருக்க, பேசுறது அழகா இருக்கேன்னு பார்த்தா என்ன அதிகாரம் பண்ணாலும் பாக்குறியா? அது வந்து அப்புறம் அன்னைக்கு வாமிட் எடுத்து என்னாச்சுது? நீ மெதுவா இக்கு போடு, எனக்கு வேலை இருக்கு. முதல் ஃபுல் கிளாஸ் சுத்தி காட்டுவா. அது பாத்துக்கலாம், நீ வா. அது போவாது, வா. டேட் நீ போ, நான் கிளாஸ் சுத்தி பார்த்துட்டு வரேன். அவன் இன்ஜினியர்ஸ் மட்டும் கொஞ்சம் வர சொல்லிருந்தேன். ஓகே ஜான். நீ ஒரு கிளிதான், நான் உந்தன் கிளைதான். செல்லாதே தள்ளி செல்லாதே. ஓ என்னம்மா என்னம்மா, உந்தன் நெஞ்சில் உள்ள வலி என்ன என்னம்மா. இதுதான் உனக்கு லாஸ்ட் மரியாதைலாம் பேசுனதுக்கு. ஓகே, எனக்கு பிடிக்காது. எங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். உன் நேர்மை பிடிச்சிருக்கு. குடிகாரன்னு நினைச்சு ரோட்டை திட்டுன பாரு, நல்லா இருந்துச்சு. அந்த வீரம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வீரம் நல்லா இருந்தது. அதுக்காக பாக்கெட்லாம் திட்டுறது நல்லா இல்ல, அசிங்கம். அநியாயம் நடக்கணும்னு தைரியமா தட்டி கட்ட, இடி மாதிரி பயில நின்னும் தைரியமா தட்டி கட்ட உன் வீரத்தை நான் பாராட்டினேன். அதே நேரத்துல எப்பவும் திட்டுன சரிப்படுமா? அவனும் கோத்துல இருப்பான் இல்லையா, அப்போலாருன்னு அரைஞ்சிருவான், போட்டுன்னு போயிருவேன். எதுக்கு? தண்டனைங்கிறது ஒரு வாட்டி தான், ஓயாம கொடுக்க கூடாது. புரியுதா? எல்லா நேரமும் இந்த ஜான் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். போலாமா? தைரியமாரு. வா. என்ன கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியலையா? இல்ல உனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியலையான்னு கேட்டேன். முடிஞ்சிட்டு. சரி ரைட்டு போ. எதுக்கு இப்படி கேட்டிருப்பான்? அப்பா இவ சவாசமே வேண்டாம். தாலியெல்லாம் காணும். மோதிரம் போட்டிருக்கேன். ஓ, யார் அந்த அதிர்ஷ்டக்காரனும்? உன் ஹஸ்பண்ட பாக்கணுமே. அவர் இப்ப பார்க்க முடியாது, ஏன்? டூட்டிக்கு போயிருக்காரு. ஓ, பயங்கர அதிர்ஷ்டக்காரன் இருக்கான ஐயா. வா சரி போ. மோதிரம் ஒன்னும் போட்ட மாதிரி தெரியலையே. உங்க கையில என்னது? எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு தெரியும். சார் இது ஸ்டாஃப் ரூமு, இதே லெவல்ல கட்டிருங்க. கையை காட்ட சொன்னேன். இல்ல துப்பட்டா வலிக்கிறோம், அதான். வேலை பார்த்தே ஆகணுமே. உங்க வீட்டுக்காரு என்ன வேலை பார்க்காரு? அவருக்கு என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன சார்? நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். எவன்டாவே முந்தினது. ஓ சரி, அடுத்த ரூம் பார்க்கலாம். கரஸ்பாண்டுக்கு தான் இந்த ரூம். இதே மாதிரி பண்ணிருங்க. மெட்டி போடுற பழக்கம்லாம் இல்ல. இப்போ உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? உண்மையிலே உனக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா முடியான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ எனக்கு முடிஞ்சா என்ன, முடிட்ட உங்களுக்கு என்ன? ஆமா அதானே. இல்ல கல்யாணம் முடிச்சுட்டோன்னு ஒரு மாதிரியா இருக்குது, அதான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சா உங்களுக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்குது? அதான் எனக்கும் தெரியல, என்னமோ போறாமையா இருக்குது. இருக்கும் பொறுக்கி பையன். வாழ்த்துன மாதிரி இருந்தது. ஆமா சார், உங்ககிட்ட வாய் கொடுக்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல, வாங்க. கரஸ்பாண்டுக்கு இந்த அளவு போதுமா? இது 10/10 தான் இருக்கும் உங்களுக்கு. சார் இவ்வளவு போதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இது 15க்கு 16 நினைக்கிறேன். அதை நான் இன்ஜினியர்ஸ் வச்சு பாத்துக்கிட்டேன். இதுல எந்த சிஸ்டம் சரியா நம்ம தெரியலையே. இதே கொஞ்சம் மானியர் பண்ணி கொடுத்துருங்க. இதே அளவு இருந்தா போதுன்னு சார் சொன்னாரு. ஓகே. என்ன என்ன எத்தனை புள்ள? போ, நான் யாருன்னு தெரியக்கூடாது, போ. உங்களை பார்த்து நான் தான் ஓடி வந்தேன். நான் உங்களுக்கு ஒருத்தர் காட்டணும். போடா, நான் யாரு உனக்கு தெரியக்கூடாது, போ. நான் ஒருத்தங்க காட்டணும், வானு. சரி நீ காட்டு, நான் பாக்குறேன், நீ போ. நான் காட்டுறேன், பார்க்கணும்னு. சரி தங்க புள்ள, போ. என்ன முத்த கொடுனே, வீட்டுல போய் கொஞ்சிரண்டா. போ, யாரும் பாத்துறாம. என்ன முத்த கொடுனே. சரி போ. பார்க்கணும் சரியா? யாருடா? நான் காட்டுவேனே, நீ பார்க்கணும் சரியா? சரி பாக்குறேன். கவின், கிளாஸ் ரூமுக்குள்ள போ. ஓகே மேடம். உனக்கு என்ன வேலை? போ. ஓகே மேடம்.